மே 2 நல்லா ஞாபகம் இருக்கு. நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். கமலஹாசன் படத்துக்கு FDFS டிக்கெட் எடுத்துட்டு போய் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படியே அமைதியா அழுது வெளியே வரேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணேன். இந்த படத்தோட மியூசிக் கம்போசர் ஜிப்ரானை நான் என்னைக்காவது ஒரு நாள் நேர்ல பார்ப்பேன், அப்ப அவரை கட்டி பிடிச்சி பாராட்டுவேன்னு சொன்னேன். அதை பல வருஷம் கழிச்சு செஞ்சு காட்டினேன். I'm glad. Thank you. It's my honor. இம்பாக்ட்ஃபுல் சினிமா அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா எனக்கு அதுல உத்தம வில்லனையும் சேர்க்கணும்னு ஆசை. சாகாவரம் பாட்டை பத்தி நம்ம கேட்காம இருப்போமா? அதையும் கேட்டேன். அந்த பாட்டை எழுதி பாடினது கமலஹாசன் அவர்கள். சாகாவரம் பாட்டு சாரோட கார் பின்னாடி அவர் உட்காந்துருக்காரு, டிரைவர் முன்னாடி இருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல நடுவில் பின்னாடி அந்த ஒரு ½ அன் ஹவர் கான்வர்சேஷன்ல கம்போஸ் ஆனிச்சு. லிரிசிஸ்ட் கமலஹாசன் அவர்களுடைய பேட்ல இருந்து கிடைச்ச ஒரு தத்துவம் நிறைந்த பாடல். நடந்து போகும்பொழுது ஒரு ஒரு ஏனோ ஒரு ஞானி ஒருத்தங்க பாடிட்டே போனா எப்படி இருக்கும் ஒரு பாட்டு. ஒரு நாள் சூரியனும் அணையும், டிஸ்ட்ரக்ஷன் முடிவில்லை, அதுவும் ஒரு கிரியேஷன். உயிரோடு இருக்கும்போதே உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செஞ்சிருங்கன்னு சொல்றாரு. ஒரு பர்செப்ஷன் தானே, சாகிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனா அது ஒரு சாபம், சாகாமல் இருந்தாலும். ஸோ திரும்ப அதை சொல்கிறோம், அந்த ஒரு ஓடம் மாதிரி, கரெக்டாக ஒரு போட் ரோ ஆகிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டே இருந்து காரில் கம்போஸ் பண்ணது. அது எப்படிடா, நீ என்ன அடிக்கல, உதைக்கல, உசுர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. உங்களுக்கும் இந்த பாட்டு பிடிக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க.